இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அடுத்தடுத்து கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. இந்த முறை ஒன்று பாஜகவினுடைய பொறுப்பாளர், இன்னொரு முறைவர் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான ஷிண்டே சிவசேனாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ என அடுத்தடுத்து ராகுல் காந்திக்கு வெளிப்படையான கொலை மிரட்டல் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இது எந்த அளவுக்கு தீவிரத்தன்மை வாய்ந்தது? ஏன்னா நீங்கள் அடிப்படையில் அரசியல் ரீதியாக ஒருவரை விமர்சிப்பது, பல நேரங்களில் வரமீறி பேசுவது என்பதை தாண்டி அவர்களுடைய உயிருக்கான ஆபத்து என்கிற அச்சுறுத்தல் இந்த வகைக்கு வருவது என்பதும் இந்தியா முழுக்க குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அதுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஜக, மோடி அரசு ராகுல் காந்திக்கு முக்கியமான அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிரடியான பதிவையும் விட்டிருக்கிறார். ராகுல் காந்திக்கான அடுத்தடுத்து இத்தகைய கொலை மிரட்டல்கள் என்பது பாஜக அஞ்ச தொடங்கி இருக்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம். பப்புன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏன் இந்த லெவலுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு மற்றொரு பக்கம் நெட்டிசன்கள் என பலவிதமான வாத பிரதிவாதங்கள் போயிட்டுருக்கு. ராகுல் காந்திக்கு எத்தகைய மிரட்டல்களை விடுத்தவர்கள் யார், அதனுடைய பின்னணி என்ன, அந்த அரசியலை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் நலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு பயணப்படுகிறார். அமெரிக்காவில் அங்கே ஒரு பலரோட உரையாடலாம் நிகழ்த்துறாரு. அப்படி உரையாடல் நிகழ்த்தும் பொழுது சீக்கியர்களுக்கு இந்தியாவில் அவர்களுக்கான சிறுபான்மை சமூகம் எல்லாத்துக்குமே ஆன மத உரிமை, வழிபாட்டு உரிமை, அதில் பாதுகாப்பு, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களுக்கான அந்த உரிமை என்பது போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இந்த கருத்து உள்ளபடியே சர்ச்சைக்குள்ளாச்சு. இந்தியாவை அவர் அவமானப்படுத்துகிறார், எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்னொரு நாட்டில் போய் பேசுகிறீங்க அப்படின்னு பலரும் விமர்சனங்களை எழுப்பினாங்க. அப்படி எழுப்பிய வேகத்தில் அதை எதிர்த்து பாஜகவினுடைய சீக்கிய பிரிவிலிருந்து பலவிதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது, கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு போராட்டம், அந்த போராட்டம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய டெல்லி பாஜகவினுடைய அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர் பிரிவு இருக்கு இல்லையா, அந்த பிரிவினுடைய கன்வீனராக இருக்கும் சரண்ஜித் சிங் லவ்லி அப்படிங்கிறவர் அந்த போராட்டம் பண்ணுறாரு. அவர் போராட்டம் பண்ணிவிட்டு அந்த போராட்டம் அவங்க காரில் இதில் போய் பேசுகிறாங்க. இப்போ நம்ம பிரச்சார வாகனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு அதில் பேசுகிறாங்க. அப்படி அவர் பேசி அந்த வீடியோவை எடுத்து காங்கிரஸ் கட்சி பகிர்கிறது. இது செப்டம்பர் 11ஆம் தேதி இது நடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதில் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, ராகுல் காந்திக்கு மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுக்கிறார். 8ஆம் தேதி, அதாவது நம்பர் 10 ஜன்பத் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ராகுல் காந்தியினுடைய வீட்டு முன்பாகத்தான் போராட்டம். அந்த போராட்டத்தில், அதாவது நீங்கள் ராகுல் காந்தியினுடைய வீட்டுக்கு எதிர்க்கு நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்னு பர்மிஷன் வாங்கிட்டு டெல்லி போலீஸு ஆப்வியஸாக கவர்னர் கையில் தான் இருக்குது, அமித்ஷா தான் அதுக்கு பொறுப்பு தலைவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அங்கே இருக்கும்போது ஆப்வியஸாக பர்மிஷன் கேட்டால் கிடச்சிட போகுது, நாங்கள் அது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குறோன்னு சொல்லி போகிறாங்க. ராகுல் ரைஸ் பண்ண போகிறது இல்லை, முதல்ல ராகுல் உள்ளே இருந்தாராங்கிறதே கேள்வி. அங்கே இவர் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் அவருக்கு எதிராக இது பண்ணுறாங்க, கத்துறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க, இல்லை ஆவேசமாக பேசுகிறாங்கன்னா வேறு. ஆனால் போலீஸ் பேரிகேடுக்கு இந்த பக்கம் இருந்து கொண்டு அவர்கள் பேசிய பேச்சு, இந்த வீடியோவையே காங்கிரஸ் கட்சி பகிர்ந்திருக்கிறது. நம்ம அந்த வீடியோனுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துடலாம். டெல்லி பிஜேபி லீடர் அண்ட் ஃபார்மர் எம்எல்ஏ தர்வீந்தர் சிங் மராவா அவர் ப்ரொட்டஸ்ட்டில் சொல்கிறாரு, ராகுல் காந்தி முடிஞ்சா நீ பாரு, வெளியில் வா, எங்களை எதிர்த்து போராடுறதுக்கு வா, இல்லைனா வரக்கூடிய நாட்களில் உங்கள் பாட்டிக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அப்போ ஓப்பனாக நான் கொலை செய்வேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நரேந்திர மோடி, நீங்கள் இப்படிப்பட்ட கொலை மிரட்டலுக்கு அமைதியாக இருக்க முடியாது, இது ரொம்ப சீரியஸான விஷயம், உங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு காங்கிரஸ் அந்த ட்வீட்டை பதிவிடுகிறது. அவர்கள் பதிவிட்ட ட்வீட் அப்படிங்கிறது தான் அதற்கு பிறகு மற்றும் ஒரு பெரிய விஷயமாக மாறுகிறது. இப்படியான ஒரு விஷயம் வந்த பிறகு அது மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களுடைய சீஃபாக இருக்கக்கூடிய சுப்ரியா ஸ்ரீநெட்டி அவங்க ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? பாஜகவினுடைய அடிப்படையே இதுதான். இப்படி வெறுப்பு, வன்முறை, அதையும் எதிர்த்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற அரசியலை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு இதில் 3 பேர் அமைதியாக இருக்க முடியாது. ஒன்று பிரதமர் நரேந்திர மோடி, 2வது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, 3வது மத்திய அமைச்சராகவும் பாஜகவினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஜேபி நட்டா. நீங்கள் 3 பேர் இதில் அமைதியாக இருக்க முடியாது, நாங்கள் இதை பொறுத்துக்க மாட்டோம், என்ன ஆனாலும் சரி இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செக்ரட்டரி பிரணவ் ஜா, இது ரொம்ப சீரியஸான மேட்ரு, டெல்லி போலீஸ் தானாக முன்வந்து சுவோமோட்டோவாக இதை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு
குறிப்பிடுகிறார். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரணவ் கடுமையான விஷயமாக இருக்கிறது. இப்போ இது அடுத்தடுத்து இப்படியே நகருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க இதை எதிர்த்து நகர்த்துறாங்க. அடுத்த கட்டமாக இது அரசியலாக போலீஸ் இதில் எப்படி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகுது. ஏன்னா பாஜக அந்த பக்கம் நேரடியாகவே ஆம் ஆத்மிங்கிறது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் டெல்லி போலீஸ் வந்து கெஜ்ரிவால் கண்ட்ரோலில் இல்லை, அல்லது ஆம் ஆத்மி கண்ட்ரோலில் இல்லை, மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை போல் அது ஒரு அரசியல் படுகொலை தான். அதுக்கு வெவ்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு முன்பாக நடைபெற்ற அம்ரிஸ்டரில் அங்கே நடைபெற்ற ஆப்ரேஷன், ப்ளூ ஸ்டார் ஆட்டம், இப்படியான பல விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒருவர் கொலை செய்யப்படுவதை நம்ம ஆப்வியஸாக ஏற்றுக்க முடியாது. தலைமை பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது மிக நிச்சயமாக அதுவும் கட்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல், அதாவது இதெல்லாம் பேசி பிரச்சனையாகி ஃபயர் ஆகி ஃப்ளாரப் ஆகி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா சிவசேனாவினுடைய எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் ஷிண்டேவினுடைய அணியில் ராகுல் காந்தி பாருங்கள் எவ்வளோ இந்த நாட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நாக்கை நாம் துண்டிக்க வேண்டும், யாராவது துண்டித்து வந்தால் அவங்களுக்கு நான் 11 லட்சம் பணம் தருகிறேன், சன்மானமாக தருகிறேன்னு வெறுப்பு துண்டக்கூடிய வகையில் மறுபடியும் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாஜகவே இதிலிருந்து பின்வாங்கிடுச்சு. நீங்கள் சிவசேனாவினுடைய தன்மை அப்படி, அவங்க பிஜேபியை விட ஹார்ட்கோராக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அந்த இடத்துல அது இனவாதமும் மதவாதமும் சேர்ந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாகத்தான் அவங்களுடைய பேஸ் அப்படிங்கிறது அடிப்படையில், அது பால் தாக்கரே ஆகட்டும் இல்லை உத்தவே கூட ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட்டுக்கு அப்படி தான் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க இப்படி பேசின வேகத்துக்கு பாஜகவே பேக் அடிச்சு இல்லை அதை நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கல, அது எங்கள் கருத்து இல்லை, அதை நாங்கள் அதிகபட்சமாக இது இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி ரிவர்ஸ் வாங்கிடுச்சு. அதை விட முக்கியம், பிஜேபி அவருடைய எம்எல்ஏவின் மீது, ஆளுங்கட்சி எம்எல்ஏவின் மீதே அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அரசு ஷிண்டே, தேவேந்திர ஃபட்னாவிஸ், அஜித் பவார் அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது மற்றும் ஒரு கூடுதல் தகவல் அப்படிங்கிறத பார்க்குறோம். சஞ்சய் கெய்க்வாட் அப்படின்னு சிவசேனாவினுடைய எம்எல்ஏவோட பெயர், அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரலாகுது. 11 லட்சம் ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்குன்னு கணக்கு 11 லட்சம் அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா, இது வந்து சீக்கியர்களுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசியது. அதுவும் ராகுல் காந்தி யூஎஸில் பேசின ஒரு பேச்சு தான் அவர் எதிர்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, ராகுல் காந்தி வந்து அப்ராடில் பேசியிருக்காரு, நாம் வந்து ரிசர்வேஷன் சிஸ்டத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதனால் இது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும், இவ்வளவு நாளாக இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது பாஜகன்னு ராகுல் காந்தி பேசி பிரச்சாரம் பண்ணி ஓட்டெல்லாம் வாங்கி இங்கே மகாராஷ்டிராலலாம் நிறைய ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இப்போ வெளிப்படையாக ரிசர்வேஷன் எதிர்க்கக்கூடிய மாதிரி பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம். யாராவது நாக்கு துண்டுச்சிங்கன்னா நான் 11 லட்ச ரூபா உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய வீடியோங்கிறது தான் வைரலாக இருக்குது. இப்போ இது வந்து அடுத்த கட்டமாக வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. என்னென்னா அவர் ஒரு இடத்துக்கு நகராரு. இங்கே வந்து மராத்தா ரிசர்வேஷன் கேட்டு நாங்கள் தொடர்ந்து போராடி கொடுத்துருக்குறோம். இது மராத்திய மக்களினுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் இப்படி பேசுவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை ரொம்ப ஆவேசமாக கேட்கக்கூடியது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இவர் கேட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமானதானால் ராகுல் காந்தி என்ன பேசினார் என்பது அதை விட முக்கியமானது. ராகுல் காந்தி ரிசர்வேஷனை உடனே ஒழிச்சுட்டு எல்லாம் அவங்க இதுக்கு போகணுன்னு பேசினாரானா கிடையாது. இது பாஜகவினுடைய திரிபுவாதம், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய அவங்களுக்கு தேவையான விஷயத்தை திருத்தி பேசுகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ராகுல் காந்தி பேசியது இங்கே அவர் கேட்குறாருல்ல, உங்களுக்கு 90 செக்ரட்டரி நீங்கள் பிரதமர் அலுவலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா துறைகளில் இருக்கீங்கன்னா இதில் ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ஏன் நீங்கள் இடம் கொடுக்கல? 85% மேலே நாட்டினுடைய பாப்புலேஷனில் இருக்கிறவங்களுக்கு இடம் எங்கன்னு கேட்குற ராகுல் காந்தி ரிசர்வேஷனை ஒழுங்கின்னு எப்படி சொல்லுவாருங்கிறது ரொம்ப பிளைனான காமன் சென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் ராகுல் காந்தி அப்படி பேசலைங்கிறது தான் ஃபேக்ட் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இடஒதுக்கீட்டின் மூலமாக அது வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை நோக்கி நகர்த்துவதற்கான பல விஷயங்கள்ல அதுவும் ஒன்று, பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறது. இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் எல்லாரும் சமூகத்தில் சமநிலையை சமத்துவத்தை எய்திய பிறகு ரிசர்வேஷன் ஒன்று தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலான்னு அவர் பேசுகிறாரு. பிஜேபி தான் வழக்கமாக வெட்டி ஒட்டி இதை அங்கே வச்சு அதை இங்கே வச்சுன்னு போடுவாங்க இல்லையா? அந்த வகையில் இந்த பிட்டில் அவர் பேசினது ரிசர்வேஷனை நம்ம ஒழிச்சு அதுக்கு பிறகு தேவையே இல்லைன்னு பேசினதை எடுத்து நறுக்கி பாருங்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு துரோகியாக, சமூக நீதிக்கு எதிராக பேசுகிறார் ராகுல் காந்தின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. இதில் பல நேரங்களில் பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வ ஐடிவிங்க இந்த வேலையை தான் செய்யும். அதுக்கு அமித் மால்வியான ஒருத்தரை
தேடி பிடிச்சி தலைவராக போட்டிருக்காங்க. அவரை மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணுறதுல எஃபிஷியண்ட்டான ஆளை நம்ம பல நேரங்களில் பார்க்க முடியாது. ஸோ இப்படியான ஒரு பாயிண்ட் இருக்குது. இது நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ராகுல் காந்தி இப்போ பாருங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிட்டார். பிரதமர் மோடி என்கிற ஒரு சமூக நீதி காவலராக இருக்கும்போது இவர் இப்படி பேசுகிறார் அப்படின்னா அவருடைய நாக்கை நம்ம துண்டிக்கணும்னா அவர் அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம அங்கே மராத்தாக்கு இடஒதுக்கீடு கேட்குறோம், ஓபிசி ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு மகாராஷ்டிராவில் போராட்டம் நடக்கிறது. இந்த சூழலில் இடஒதுக்கீட்டே ஒழிக்கணும்னா ராகுல் காந்தி நமக்கு தேவையா? நடக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுங்க, நம்முடைய சிவசேனா ஷிண்டே தலைமையிலான இதில் பிஜேபி தலைமையிலான இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கான ஒரு வேலை. ஆனால் இது ஒரு காலத்துலேயும் செட் ஆகாது. ராகுல் காந்தி 400 வருடங்களுக்கு பின்னால் இந்த கண்ட்ரி இழுத்துட்டு போக பார்க்குறாரு. மோடி கஷ்டப்பட்டு முன்னோக்கி கொண்டு போகணும்னு பார்த்தா இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது அந்த பக்கம் காங்கிரஸ் தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்திக்கிறது. இது ஒரு நான்சென்ஸ் மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரசினுடைய தலைவர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அசம்பிளியில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வடெட்டிவார் அப்படிங்கிறவர் ரொம்ப கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது சட்டவிரோதமானது. மக்கள் உங்களுக்கு இவ்வளவு ஆணவத்தோடு ஆடுறீங்கல்ல ஆட்சியில் இருந்துக்கிட்டு, உங்களுக்கு எது இடங்கிறத மக்கள் உங்களுக்கு சரியான இடத்தை காட்டுவாங்க. நீங்களே அங்கே உங்களை உட்கார வைக்கிறதுக்கு தான் இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் மகாராஷ்டிராவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அதுல் லோந்தி அவரும் சொல்லியிருக்காரு. அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டிலையும் நம்முடைய சமூகத்திலும் சரி அரசியலிலும் சரி இருப்பதற்கான ஒரு ஆளே கிடையாது, அதுக்கு தகுதியே கிடையாது. மகாராஷ்டிராவினுடைய உள்துறை அமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இப்படி கொலைக்கு, அதாவது இது எப்படி அப்படின்னா வெறுமனே ஒரு கொலை கிடையாது. நீங்கள் ராகுல் காந்தி அவர் நாக்கை துண்டிப்பது வன்முறைங்கிறத தாண்டி எதிரில் இருக்கக்கூடிய மக்கள் மராத்தா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிவிட்டார், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசிவிட்டார், எல்லாரும் கிளர்ந்து நீங்கள் கும்பலாக போய் அடித்து கொலை செய்வதற்கான ஒரு வேலையாக தூண்டுதலாக நம்ம அதை பார்க்கணும். மகாராஷ்டிராவினுடைய உள்துறை அமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது சொன்னவுடன் இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் என்னென்னு பிஜேபிக்கு புரிஞ்சு போச்சு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேயா, ஏன் அப்படி கண்ட மாதிரி பேசி மாட்டி வர்றீங்க, அவங்களுக்கு இது பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படின்னு ஒரு பக்கம் பாஜக தரப்பிலிருந்து ரொம்ப கடுமையாக டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். அதன் காரணமாக இப்படி பேசிய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சை, நாக்கை துண்டிக்க வேண்டும் என பேசிய அந்த எம்எல்ஏவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் வெறும் கேஸ் தான், கேஸஸ் அப்படியே தான் நிற்கும். அதுக்கப்புறம் நகரதாங்கிறது வேறு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஷிண்டே ஃபேக்ஷன் எம்எல்ஏ ஹூ அனௌன்ஸ்ட் ரிவார்ட் ஃபார் சாப்பிங் ஆஃப் ராகுல் காந்தி அட்டாக் புக்குடு, அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்கே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா புல்தானா அப்படின்னுட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ், அந்த பகுதியினுடைய போலீஸ் திங்கட்கிழமை மாலை அவரின் மீது வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். யூஎஸ்க்கு அவர் போயிட்டு பேசினதை வச்சு தான் இந்த விஷயம் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடெண்ட் சந்திரசேகர் பவன்குலே என்ன பண்ணுறாரு, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஏன்னா இப்போ அவங்க சொல்லிக்கலாம், அந்த வழக்கை பதிவு செஞ்சாங்கல்ல, யார் பதிவு பண்ணா? நம்ம அரசு தான் பதிவு பண்ணுச்சு. நம்ம அரசுனா கூட்டணி அரசு. பேசினவர் சிவசேனா எம்எல்ஏவாக இருந்தாலும், கூட்டணியில் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும், உள்துறைக்கு அமைச்சர் யார்? தேவேந்திர ஃபட்னாவிஸ், நம்ம அவர் தான் பதிவு பண்ணியிருக்காருன்னா, பாஜக பாருங்கள் கூட்டணி கட்சிக்காரராகவே இருந்தாலும் அவரின் மீது வழக்கு போட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கட்சிக்காரரின் மீதே கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருந்து வழக்கு போட்டார் பாருங்கன்னா, அவங்க அதையும் பெருமையாக பேசுவதற்கான ஒரு விஷயமாகத்தான் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ் இது முன்வைத்து மகாராஷ்டிரா முழுக்க போராட்டங்களை முன்னெடுக்கிறது. எஃப்ஐஆர் செக்ஷன்ஸ்னு பார்க்கும் பொழுது 351(2), 351(4), 192 தூண்டி விடுதல், 351(3) த்ரெட்டனிங், அதாவது உயிரை எடுப்பேன் என்ன அச்சுறுத்தல் மிரட்டுவது அப்படிங்கிறதுல பிஎன்எஸில் 4 செக்ஷனில் அவரின் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது, ஏன் நான் இதுக்கெல்லாம் பயப்படல, கேஸ் போட்டால் போட்டு போகிறாங்க, நான் சட்ட ரீதியாக பார்த்துக்கிறேன், இப்போவும் அந்த கமெண்ட்டுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கலன்னு ரொம்ப ஆவேசமாக, குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் கூட அல்லது ஒரு இது கூட இல்லாமல் அவர் பேசியிருக்கிறார் திரும்பவும் அதே எம்எல்ஏ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்துக்கு தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு அவர் ட்வீட்டு காலையில் பதிவு பண்ணியிருக்கார். அதில் பார்க்கும்போது, டீப்லி ஷாக்டு பை த மீடியா ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பிஜேபி லீடர் த்ரெட் டு ராகுல் காந்திஸ் வில் மீட் த சேம் ஃபேட் அஸ் இஸ் கிராண்ட் மதர். உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஷிண்டே எம்எல்ஏ இப்படி, அதே போல் இன்னொரு பக்கம் நாக்கை துண்டிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தூண்டிவிடக்கூடிய
அச்சுறுத்தலாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. என்னுடைய தம்பி சகோதரர் ராகுல் காந்தியினுடைய கெரிஸ்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய அந்த மக்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது அடுத்தடுத்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுகிறது. இதனுடைய நிலை தான் இவங்களால் எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் பாஜக இப்படி மோசமான நிலையை கையில் எடுத்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு மத்திய அரசு, மோடி அரசு, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு உடனடியாக லீடர் ஆஃப் அப்போசிஷன் நம்முடைய ராகுல் காந்திக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய ப்ரொடெக்ஷனை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கூடுதலாக இது போன்ற ஆட்கள், அதே போல் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து களை எடுக்க வேண்டும். இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில், எந்த ஜனநாயக நாட்டிலும் வன்முறை என்கிற விஷயத்திற்கு துளி அளவும் நாம் அனுமதிக்கக்கூடாது, இடம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இது அடுத்த கட்டமாக பெரிய லெவலுக்கு ஒரு டிபேட்டாக போச்சு, ஆனால் எலிவேட் ஆகலை. ஒருவேளை யாராவது ஒருவர் பிரதமர் மோடியை நேற்று அவருடைய பிறந்த நாளில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தால் அது எவ்வளோ பெரிய மேட்ராக எஸ்கலேட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. மீடியாக்கள், குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், அவங்கள கொடி மீடியா அப்படின்லாம் பல நேரங்களில் விமர்சிக்கிறது உண்டு. ஒரு எல்லைக்கு மேலே அது சரியாக தவறாங்கிறத தாண்டி அப்படியான ஒரு இடத்தை நோக்கி இது நகர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த வகையிலும் ராகுல் காந்தி இது குறித்து அலட்டி கொள்ளவே இல்லை. அவருடைய ரெகுலர் ரொட்டீன்ஸை பார்க்குறாரு, பணிகளை பார்க்குறாரு, கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இது மாதிரியான ஆட்கள், அது இந்த வார்த்தையை விடக்கூடியவர்கள் எல்லா கட்சிகளிலும் இருக்கிறார்கள். பட் ஸ்டில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதுக்கான வெயிட்டேஜ் வேறு அப்படிங்கிறது தான். பதிவு செய்யப்பட்ட வழக்கு நடத்தி அவரின் மீது தண்டனை வாங்கி தருகிறதா ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர், ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ மீதான வழக்கு எப்படி நடக்குது மகாராஷ்டிரா அரசியலில், இதை காங்கிரஸ், சரத்பவார் மற்றவர்கள் எப்படி கேபிட்டலைஸ் பண்ண போகிறாங்க, உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் அதனோட அப்டேட்ஸ் இப்படி நகருதுங்கிறதையும் பார்த்து அப்டேட் பண்ணலாம். எந்த வகையிலும் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஒரு விஷயத்தில், ஏன்னா நீங்கள் ராகுல் காந்தின்னும் போது அவருக்கு பர்சனலாகவே அவருடைய ஃபேமிலியில் அவருடைய டிசண்டன்ஸ், அவருடைய தகப்பனாரும் சரி பாட்டியும் சரி 2 பேருமே பயங்கரவாதத்திற்கு பலியானவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இப்படி ஒரு த்ரெட்டை கொடுக்கணும் என்பதே முதல்ல அது ஏற்கத்தக்கதல்ல, அது அரசியலும் அல்ல அப்படிங்கிறத பதிவு பண்ணுறோம். எல்லாவற்றையும் கடந்து இது பயணிக்க வேண்டும், அரசியல் இன்னும் ஆரோக்கியமானதாக மாறணும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறோம். அடுத்தடுத்த நிலையில் அப்டேட்ஸ் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.